எப்படி குவாலிஃபை ஆனீங்க தெரியுமா? உங்கள் ஜபத்திலெல்லாம் வச்சிருக்கீங்க. உங்களுடைய கிரியைகளினால் அல்ல. எதனால நீங்கள் தகுதியானீர்கள்? இயேசுவையே உங்களுக்குள்ள தகுதியாக்கி விட்டார். ஐயா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சொல்ல வந்த இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை சுவிசேஷமாக அறிவிப்பதற்கு உனக்கு மிகப்பெரிய கதவு திறந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று பூலோகத்தாருக்கு பறைசாற்றுவதற்கு கிடைக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வேட்டையை மிஸ் பண்ணலாமா? அவருடைய அனந்த ஞானம் 206. கிருபை பாருங்க. தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி தேவன் கிருபையாக எனக்கு தருகிற அந்த வெளிப்பாடுகளை 500 தலைப்புகளிலே வெளியிட நாம் துவங்கி 200வது செய்தியை வெளியிட்டு அப்லோட் பண்ணி ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். இது கர்த்தராலே ஆகிறது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 206வது அவருடைய அனந்த ஞானம், அடக்கம் பண்ண அவசரப்படாதே. டோன்ட் ஹரி அப் டு பரி எ பாடி. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் ரியலி பிலவட். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் எளிமையாக கற்றுத்தர போகிறார். பாருங்கள், ஒரு சரீரம் செத்து போச்சுன்னு வைங்களேன். ஒரு 50 வயசோ 60 வயசோ 70 வயசோ அல்லது 10 வயசுலோ யாராவது ஒருவர் மரித்து போனால் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? அட்டெம்ப்ட் பண்ணுறதே இல்லை. அந்த நபரை உயிரோடு எழுப்புவதற்கு முயற்சி பண்ணவே இல்லைங்க. உடனே என்ன செய்கிறது? எங்கே கல்லறை தோன்றது? இன்னும் ஒரு கூட்டம் ரெடியாக இருக்காங்க. அவர்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உணவே என்ன செய்வாங்க? யூடியூப்பில் போட்டுருவாங்க, RIP, மீடியாக்களில் போட்டுருவாங்க, ரெஸ்ட் இன் பீஸ். இந்த நாளிலிருந்து என்னுடைய வியூவர்ஸ் எவருமே இந்த முட்டாள்தனமான தவறை செய்யக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அட்டெம்ப்ட் பண்ணாமல் அடக்கம் பண்ணக்கூடாதுங்க. நான் சரியான சத்தியத்தை சொல்லட்டுமா? உயிரோடே எழுப்பாமல் நம்ம விடவே கூடாது. ஹல்லேலூயா. ஐயா, அதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்களும் கோடீஸ்வரர் ஆகுவீர்கள். அந்த கோடிக்கணக்கான ரூபாயை வைத்து எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பீர்கள். தட் இஸ் த டிசைன் அண்ட் த டிசைர் ஆஃப் த லார்ட் ஆல்மைட்டி. ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா, வேட்டையிலே பெரிய வேட்டை என்ன வேட்டை தெரியுமா? ஒரு சடலம் தான் உங்களுக்கு பெரிய வேட்டை. எப்படி காடுகளிலே வேட்டைக்கு போகிறாங்க, முயல் வேட்டைக்கு போகிறாங்க, எலி வேட்டைக்கு போகிறாங்க. வேட்டையிலே சிறந்த வேட்டை எது? மான், இல்லையா? அப்போது நன்றாக நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிலையோ பக்கத்து வீட்டிலையோ உங்கள் தெருவிலையோ உங்களுடைய ஊரிலையோ யாராவது மரித்து போனால் இது மிகப்பெரிய வேட்டை. அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு வேண்டிய ஞானத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு தருவார். நீங்கள் இனி உடனே அடக்கம் பண்ண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், சில சாட்சிகள் வேதத்தில் இருக்குது, வெளியிலே இருக்குது. பாருங்கள், கடந்த ஞாயிற்றுக்கிழமை 12/1/2025 கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளியில் வந்து ஒரு சகோதரி அவர் உயிரோடு எழுப்பின அவருடைய கணவனையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அழைத்து வந்து சென்னையில் சாட்சி சொல்கிறாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, டாக்டர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, பல்ஸ் எல்லாம் இல்லை, மரித்து போனாங்க என்று சொன்னவுடனே வீட்டில் கொண்டு வந்து அவங்க என்ன செய்யலை? மற்றவர்களுக்கு சொல்லவே இல்லை. ரைட்? ரெஸ்ட் இன் பீஸ் போடவே இல்லை. சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அளவில்லை. கல்லறை தோட்டத்தில் கல்லறையை தோண்டுவதற்கு ஆள் விடலைங்க. செய்ய வேண்டியதை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? கடத்தி வச்சுட்டு பேசுகிறாங்க. அந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் பதஷ்டப்படவே இல்லை. எப்படி சிஸ்டர் உங்களுக்கு பதஷ்டம் வரல? அண்ணன், உங்கள் செய்தி 80 செய்தியை கேட்டேன். நீங்கள் ஒரு செய்தியில் சொன்னீங்க செத்தவர்களை எழுப்புவது சப்ப மேட்டர்னு சொன்னீங்க. எனக்கு அதை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டேன். ரெஜிஸ், அவர் பேர், அந்த சகோதரன் பேர் அருள், கணவன் பேர் அருள், மனைவி சிஸ்டர் பேர் ரெஜிஸ்.
ரிஜி சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் பேசுகிறேன், இயேசுவை பின்பற்றி பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்? அருள் எழுந்துருங்க, லாசருவே எழுந்துரு, அப்படித்தானே சொன்னார். ஈஸ் அவர் கம்ப்ளீட் மாடல் இல்லையா? எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு சொன்ன 26வது நிமிடத்திலே உயிரோடு எழுந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அடக்கம் பண்ண அவசரப்படலை. ஏனென்றால் இது நல்ல ஒரு வேட்டை என்பதை அறிந்திருந்தார்கள். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் அதற்காகவே தேவன் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அருமையான தேவர்களே, ஆமாம், பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு சாட்சி சொல்லணும், நானும் மரித்தோரே உயிரோடு எழுப்பி விட்டேன். வர்றாங்க, சீக்கிரத்தில் சாட்சி சொல்ல வர்றாங்க. அந்த கூட்டத்தோடு இணையும்படியாகவே இந்த 206வது செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்தியின் தலைப்பு என்ன? அடக்கம் பண்ண அவசரப்படாதே. பாருங்கள், இதனால என்னையா பலன்? இதனால என்ன பலன்? ஏன் உயிரோடு எழுப்ப வேண்டும்? இந்த 2 கேள்விகளுக்கு ஒரு 20 நிமிடங்களில் பதில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக, அண்ணன் நீங்கள் இவ்வளவு சாதாரணமாக சொல்லுகிறீர்களே, ஆனால் என் வாழ்க்கையில் நான் போதுமான நேரம் ஜெபிக்கலையே, போதுமான அளவுக்கு பரிசுத்தம் இல்லையே, போதுமான அளவுக்கு எனக்கு வல்லமை இல்லையே, இந்த 3மே பச்சை போயுங்க. ரைட்? உன்னுடைய தகுதி உன்னுடைய ஜெபத்தினாலேயோ உன்னுடைய பரிசுத்தத்தினாலேயோ வரக்கூடாது என்பது ஆண்டவருடைய அஜெண்டா. எத்தனை வசனம் வேணும் உங்களுக்கு? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ரைட்? உங்களுடைய பரிசுத்தமும் விசுவாசத்தினால தான் வர வேண்டும். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். எதை? ஐயா, யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட். எப்படி குவாலிஃபை ஆனீங்க தெரியுமா? உங்கள் ஜபத்திலெல்லாம் வச்சு இல்லை, உங்களுடைய கிரியைகளினால் அல்ல. எதனால நீங்கள் தகுதியானீர்கள்? இயேசுவையே உங்களுக்குள்ள தகுதியாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். ஐயப்பா, நீங்கள் மறுபடி பிறந்தீங்க பாருங்க, அதில் உள்ள பேக்கேஜ் என்னன்னு நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாதாரண வாழ்க்கையை வாழ மாட்டீங்கங்க. இயேசு செய்தவைகளையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்திருவீங்க. அந்த பேக்கேஜில் என்ன இருக்குது தெரியுமா? யூ ஹேவ் ஆல்ரெடி காட் இட். நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். எதை? எழுதி இருக்கிற எல்லா பவரையும், எழுதி இருக்கிற எல்லா நிபந்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றி அதை அந்த தகுதியை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஒரு சில தகுதியை சொல்லிட்டா உங்களுக்கு என்னலாங்க வேணும்? நீங்கள் ஒரு பரிசுத்தவானாக வேண்டும். 1 கொரிந்தியர் 1:31 இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். அடுத்தது உங்களுக்கு என்ன ஆசை? அங்கிள், நான் ஒரு நீதிமாட்டியாக இருக்கணும். நல்ல செய்தி, இன்ட்ரெஸ்டிங் செய்தி, நிஜத்தை சொல்லட்டா ஷால ரிவீல் த ரியாலிட்டி. இயேசுவையே உனக்குள்ள நீதியாக வச்சிருக்கிறாரு. அதே 1 கொரிந்தியர் 1:31, அவரே உன் நீதி, அவரே உன் பரிசுத்தம், எனவே உன்னில் பழுதொன்றும் இல்லை. இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், அவரே உனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா. இதை எல்லாவற்றையும் அறிந்த இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள். இருங்கள் என்று சொல்லவில்லை. அருமையான தேவர்களே, you are already gods because of the so called and the highly valuable salvation. ஐயா, அதற்கு ஈடானது ஒன்றுமே இல்லைப்பா. எப்போ செத்தவங்களை எழுப்புறது, கல்லறையை காலி செய்கிறதும் கல்லறை தோட்டத்தை காலி செய்கிறது சப்ப மேட்டரு. அது ஒன்றுமே கிடையாது. எதற்கு முன்பதாக அந்த ஜோயே லைஃப், அந்த ஜோயே சால்வேஷன் நீங்கள் பெற்றிருக்கீங்க பாருங்கள். நான் பேசுகிறதெல்லாம் சாதாரண காரியங்க. ஐயா, நீங்கள் 100 செத்தவங்களை எழுப்ப போகிறீங்க. ஆனாலும் நீங்கள் பெற்றிருக்கிற அந்த விலையேற பெற்ற ஒப்பற்ற ரட்சிப்புக்கு முன்பதாக ஈடு என கிடையாது. அதில் ஒரு பகுதி தான் டெட் ரைசிங். ஹல்லேலூயா. Oh, thank you Lord. See, you are fully qualified as well as you are fully empowered. For what purpose? To perform miracles like Jesus and also more than that. அவர் என்ன சொன்னார்? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார் அல்லவா? ஹல்லேலூயா. Oh, thank you Lord for your goodness. பாருங்கள், அப்போ
என்னுடைய செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனால தேவன் உங்களை இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல்களினால் நிரப்பி வைத்திருக்கிறார், தகுதியினால் நிரப்பி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது, நீங்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்புறதுனால கிடைக்கக்கூடிய பயன்கள் சிலவற்றை பார்ப்போமா? ஒரு 5 ஆசீர்வாதங்கள் பாருங்க. முதலாவது, தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள். ரைட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியும், உங்கள் வீக்னஸ் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் ஒரு குப்பா, நான் ஒரு சுப்பா, நான் இன்னும் அநேக என்னுடைய கீழ்ப்படுதலில் குறைவு இருக்குது. ஆனால் இந்த சகோதரியை நான் கை வச்ச உடனே உயிரோடு வந்துட்டா, அப்போ இது நான் அல்ல என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். நம்பர் 1. இரண்டாவது பலன் என்னவென்றால், அவருடைய வார்த்தையை உறுதி செய்கிறீங்க. எந்த வார்த்தையை? இயேசு கிறிஸ்து 10:8 சொன்னார் பாருங்க, நீங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொன்னாரே. அப்போ இது என்னை போல சாதாரண விசுவாசியாலும் முடிகிறது என்கிற வார்த்தையை யூ ஷல் கன்ஃபார்ம். ரைட், ஹல்லேலூயா. ஐயா, இதற்கு டிஜேஸ் வேண்டியதில்லை, இதற்கு மரித்து போன பென்னிகின் வேண்டியதில்லைங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் டெட் ரைசராக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பது உண்மை இல்லை, மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் நிஜம். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். 3வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னார்? நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த வார்த்தை நிறைவேறும் அல்லவா? ஹல்லேலூயா. ஓ பாருங்கள், அது மாத்திரமல்ல, 45 வயதில் ஒரு தகப்பனார் இறந்து போயிட்டார். 2 பிள்ளைகள். நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். எவ்வளவோ அழுக, அந்த சகோதரிக்கு எவ்வளவோ அழுக, முகமெல்லாம் வீங்கி போச்சு. ஐயா, அந்த கண்ணீரை துடைக்கும்படியாகவே கர்த்தர் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். ஆமாம், விடவே கூடாதுங்க. அட்லீஸ்ட் 70 வயசுக்கு குறைஞ்சவர்களை ஒருத்தரையும் நம்ம அடக்கம் பண்ண விடக்கூடாது. You should put all your efforts. Amen. பைபிளில் என்னெல்லாம் நடந்திருக்குங்க, எப்படியெல்லாம் உயிரோடு எழுப்புனாங்க. எலிசா என்ன செஞ்சான்? அந்த சிறுவனை எழுப்புவதற்கு தன்னுடைய கோலை கொடுத்து விடுகிறான். அந்த நாட்களில் எப்பொழுதும் கோல் கையில் இருக்கும். இதில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. இந்த என்ன செய்யுங்க, அந்த சரீரத்தின் மேலே 3 நேரம் வச்சு எடுங்க, அந்த சரீரம் உயிரோடு எழும்பி விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, நடக்கலை, என்ன செய்யணும்? உங்கள் நிழல் படும்படியாக நீங்கள் முயற்சிக்கலாம். ரைட், வேற என்ன முயற்சிக்கலாம்? எலியா எலிசாலாம் செஞ்சாங்க பாருங்க. நம்ம பவுல் செஞ்சான் அல்லவா? ஐதீகு மேலே 3 நேரம் போய் படுக்கிறான். அதை செய்யுங்க. தபித்தாளை உயிரோட எழுப்பும் போதே கையை பிடிச்சு தூக்கி தபித்தாளை எழுந்திருங்கிறான். அதை செய்யுங்க. ரைட், கல்லறைக்குள்ள இருந்த டெட் பாடியை அழைக்கிறதுக்கு இயேசு என்ன செஞ்சாரு? லாசருவே வெளியே வா என்று சொன்னாரு. இதை செய்யுங்கப்பா. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு வர வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேசு, எல்லா எலும்புகளும் உயிர் பெறுவதாக என்று பேசுங்கிறாரு. ஒரு நேரம் ஊதுங்கிறாரு. எப்பா, எதையாவது செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது என்று கர்த்தர் உனக்கு நேருக்கு நேராக பேசுகிறார். சப்பையா வாழாத, மிகப்பெரிய வேட்டை உனக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அடுத்து என்ன பயன்? அங்க ஒரு டோர் திறந்துட்டு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஒரு டோர் திறந்துட்டு, உயிரோட எழும்பின உடனே நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் கை வச்சு கொடுங்க. ரைட், இயேசுவின் நாமத்தினால அந்த சரீரம் பூரண சுகம் அடைஞ்சிட்டு இவர் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழுவார் என்று சொல்லி தண்ணீரில் ஒரு சொம்பில் ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு அவருக்கு ஒரு முகத்தை கழுவ சொல்லிட்டு அதை குடிக்க சொல்லிட்டு அவரை பக்கத்தில் உட்கார வைங்க. எப்படி இருக்கும் அந்த ஆராதனை? இப்படிதாப்பா பைபிளில் நடந்திருக்கு. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்யாத மிகப்பெரிய டெட் ரைசிங்கும் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேர் செய்ய போகிறார். அப்போது சுவிசேஷம் செல்ல அந்த தருணத்தை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய தேவனே தேவனுங்க.
ஐயா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சொல்ல வந்த இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை சுவிசேஷமாக அறிவிப்பதற்கு உனக்கு மிகப்பெரிய கதவு திறந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதன் நிமித்தமாக? நீ அநேகரை உயிரோடு எழுப்ப போகிற. ஆமென். பாருங்கள், அந்த வீட்டிலேயே வாரந்தோறும் ஒரு நற்செய்தி கூட்ட ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகுது. ரைட்? நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற டெலிவிஷன் மாத்திரமல்ல, இன்டர்நேஷ்னல் டெலிவிஷன், காட் டிவி, பிபிசி உங்களை நேர்காணுவார்கள். அது என்ன, குகேஷ், அவர் வேர்ல்டு சாம்பியன். எதில்? செஸ்ஸில். என்னுடைய வியூவர்ஸ் தான் டெட் ரைசிங்கில் வேர்ல்டு சாம்பியனாக இருக்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? எதனால் அவ்வளோ தைரியமாக சொல்ல தெரியுமா? அது அவ்வளவு சிம்பிளுங்க. ஓகே, அடுத்த பகுதிக்குள்ளே போவோமா? ஏன் உயிரோடு எழுப்ப வேண்டும்? முதலாவது என்ன பார்த்தோம்? உயிரோடு எழுப்புகிறதுனால, அந்த மிகப்பெரிய வேட்டை ஆடுகிறதுனால உள்ள பயன்களை பார்த்தோம். இரண்டாவது, நீங்கள் ஏன் உயிரோடு எழுப்ப வேண்டும், ஏன் அந்த சிறந்த வேட்டையாட வேண்டும். பாருங்க, முதலாவது இட்ஸ் எ கமாண்ட்மெண்ட். அது ஒரு கட்டளை. கட்டளை. அருமையான தேவர்களே, முக்கியமான ட்ரூத்துங்க. வாசிக்கட்டுமா உங்களுக்கு? மத்தேயு 10வது அதிகாரம் 8வது வசனத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ கிறிஸ்தவனே கிடையாது. எழுதி தரட்டுமா? அதான் பைபிளில் இருக்க. யாவும் எழுதி தரணும். இயேசு சொன்னாரப்பா. வாசிக்கட்டா? அங்கே மேத்யூ 10:8. சீசர்களுக்கு சொன்னது உங்களுக்கும் எனக்கும் சொன்னது. அவர் என்ன சொல்லுகிறார்? வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆனால் அவர்கள் தங்கள் ஆஸ்திகளை உங்களுக்கு எழுதி தரும் பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகெங்கும் எடுத்து செல்லுவதற்கு நீங்கள் குபேரனாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஓகே, முதல் 4 காரியங்களை பார்ப்போம். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். வியாதி உள்ளவர்களை சுகமாக்க தேவன், ஆமீன். வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்க சொல்ல உங்களை அழைக்கலைங்க. என்கிட்ட சிலர் ஃபோனில் கூப்பிடுவாங்க, பிரதர் எனக்கு கால் வலி இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர், உங்களுக்கு ஜெபம் பண்ணால் போதுமா, சுகமாக்கணுமா? மத்தேயு 10:8 சுகமாக்க சொல்லியிருக்கிற அந்த சுகமாக வேணுமா, இல்லை ஜெபம் பண்ணி தொடர்ந்து அதோட வாழ போகிறீர்களா? ஐயா, திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்ட ரோகிகளுக்காக ஜெபம் பண்ண சொல்லலைங்க. ஜெபம் பண்ணி எப்பா இப்படியே வாழ்ந்துரு. ஐயா, அதற்காக தேவன் உங்களை தேவர்களாக உயர்த்தி வைக்கவில்லை. குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். ரைட்? அடுத்தது என்ன சொல்றாரு? மரித்தோரை எழுப்புங்கள். பாருங்க, இந்த அப்புறம் என்னது? பிசாசுகளை துரத்துங்கள். இந்த 4ல் ஒன்று தாங்க டெட் ரைசிங். யூ டோன்ட் ரிக்வயர் எனி ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் அண்ட் யூ டோன்ட் ரிக்வயர் எனி ஸ்பெஷல் பவர். முட்டுவலி முதுகுவலியை போக எவ்வளவு பவர் வேணுமோ அந்த அளவு பவர் போதும், கல்லறையை காலி செய்திடலாம். எத்தனை பேர் புரியுதுங்க? ஐயா, கடுகளவு விசுவாசம் தான் கேட்குறாரு. உங்களுக்கு கடுகளவு இல்லை, கப்பல் அளவு விசுவாசம் இருக்கு. டேஞ்சர் எங்க இருக்கு தெரியுமா? கடல் அளவு அவிசுவாசம் இருக்கு. என்ன செஞ்சுட்டு உங்கள் விசுவாசமாகிய கப்பல் அவிசுவாசமாகிய கடலுக்குள்ள மூழ்கி கிடக்க, நான் அதை தூக்கி நிறுத்த தேவனை உங்களை என்னோடு இணைத்திருக்கிறேன். எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமா, நேற்று தான் ஒருவர் கூப்பிட்டார், பிரதர் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. ராத்திரி 9 மணிக்கு நான் அவருக்கு 400 கோடி ரூபாய் அனுப்பி வைத்தேன். 400 கோடி ரூபாயாக 400 செய்திகளை அனுப்பி வைத்தேன். காலையில் கூப்பிட, அண்ணன் நான் நைட்டு 3 மணி வரைக்கும் தூங்கலை பிரதர். என்ன பிரதர் சொல்லுங்க. ஐயா, உங்கள் செய்திகளை கேட்காம இருக்க முடியல. எனக்கு இத்தனை கோடி ரூபா கடன் இருக்கு. நீங்கள் நேற்றே சொன்னீங்க 90 நாளில் கடன் அடைஞ்சிருன்னு சொன்னீங்க. எனக்கு நல்ல விசுவாசம் வந்துட்டு பிரதர், 30 நாளில் இந்த கோடி ரூபா கடன் மாதிரி. ஏன் சத்தியத்தை சரியாக சொல்லி கொடுக்குறாங்க, வேறு மேஜிக்கெல்லாம் கிடையாதுங்க. ஆமாம் ஆமாம். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் எங்கள் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டார், தப்பான வழியில் போகிறார். நான் சொன்னேன், சிஸ்டர் நான் ஒரு 400 கோடி ரூபாய் அனுப்புகிறேன், 301 400 செய்தி வரை கேளுங்க, அதற்குள்ளாக உங்கள் கணவர் வந்துடுவார். சிரித்தாங்க. சிஸ்டர் நீங்கள் யார்? இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறேன்.
பேர் விசுவாசி தானே? ஆமாம், எழுதியிருக்க. அவர் சொன்னபடியே ஆகும் என்று எழுதியிருக்கிறத. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் 100 செய்திகளை கேளுங்க, அதற்குள்ளாக உங்கள் கணவன் வந்து என்ன பிரதர் அது மேஜிக்கா? ஐயா மேஜிக்கெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது எழுதி இருக்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் புதிதாயிரும், மறுரூபம். அவ்வளோதானே. சிஸ்டரை சொல்கிறேன், சிஸ்டர் 11 வருஷம் பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்றாக வாழுகின்றன. 16 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என்னுடைய செய்தியை கேட்டு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார். மேஜிக் இல்லைம்மா. நீங்கள் நம்ப முடியாத இந்த சூழ்நிலையிலும் எதை நம்புவீங்க? நானும் என்னையும் என் கணவனையும் இணைத்தது தேவன்தான், நாங்கள் ஒன்றாகத்தான் வாழுவோம், அப்பாலே போ சாத்தானே என்று நீ பேசுகிற அளவுக்கு உனக்கு ஃபெய்த் வந்துடும். பிரிவினை ஆவியே என்னை விட்டு ஓடு என்று சொல்லுகிற அளவுக்கு உனக்கு விசுவாசம் வந்துடுமா? செய்தியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நாளில் சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை, நீங்கள் அன்றைக்கி யார்கிட்ட 3 நிமிஷம் பேசுனீங்க, உங்கள் மொழி எனக்கு புரியலை, ஆனால் என்னுடைய கணவனை என் தேவன் சீக்கிரத்தில், நீங்கள் 90 நாள் சொல்லியிருக்கீங்க, 30 நாளில் என்னை தேடி வந்துடுவாருங்கிற நம்பிக்கை வந்துட்டுங்கிறாங்க. ஏன்? எப்படி அந்த விசுவாசம் வருகிறது? சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்குறோம். மேஜிக் இல்லை, மந்திரம் இல்லைங்க, சத்தியம்தான் வேலை செய்யும். எப்போ வேலை செய்யும்? அதை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம், அந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாகிறதுங்க. சும்மாயா சொன்னார்? ஐயா போகிற போக்கில் சொல்லலப்பா, சீரியஸாக சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய. அப்போ அவர் செய்ததை விட பெரிய கிரியை பைபிளில் இப்படி இல்லை. 11 வருஷம் பிரிஞ்சு போன குடும்பம் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரை என் புருஷன் இப்படி தொலைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு ஒரு சம்பவம் எழுதலை. ஆனால் அவர் செய்ததை விட பெரிய கிரியை செய்யத்தக்கதாக சூப்பர் நேச்சுரல் பவர்னால என்னுடைய நாவு நிரப்பப்பட்டு இருக்கிறது. உங்களிலே வெகு சிலர் இந்த புஸ்தகங்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க இல்லையா? மற்றவங்களும் வாங்குங்க. நான் எழுதின புக்கு இல்லை, எனக்கு அதில் 5 பைசா லாபமும் இல்லை. என்னை போல பவுல் சொல்றாலே, என்னை போல ஆகுங்கள். ஐயா அருமையான தேவர்களே, ஜான் ஏஎஸ் சிங்கை போல நீங்கள் செயல்படும்படியாக சூப்பர் நேச்சுரல் பவரை ஆப்ரேட் பண்ணத்தக்கதாக உங்கள் நாவிலே உள்ள அதிகாரத்தை அறிந்து கொள்ளுவீர்கள். ரைட்? மலையை பார்த்து பேசினா போகும், மரணத்தை பார்த்து பேசினா போகும். ரைட்? அது எப்படி நடக்கும்? லகுவா நடக்கும். மாற்றம் வந்து லகுவான மாற்றங்க. எஃபர்ட்லெஸ். இட் இஸ் எஃபர்ட்லெஸ். இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை செய்வது எஃபர்ட்லெஸ்ஸுங்க. அதை விட பெரிய கிரியைகளையும் செய்வது எஃபர்ட்லெஸ். எப்போ தெரியுமா? உனக்கு இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து நீ அறிஞ்சிட்டா போதும். விசுவாசியின் அதிகாரம், எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். ஹல்லேலூயா. இந்த 3 புக்கையும் நீங்க படிச்சுட்டா என்ன ஆகும் தெரியுமா? தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுவீர்கள். நான் வேடிக்கையாக சொல்ற மாதிரி நினைக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? 400 கோடி ரூபா அனுப்புறேன். நான் சீரியஸாக பேசுகிறேங்க. 400 கோடி ரூபா உனக்கு பெருசா? நீ ஒரு 40 சடலத்தை எழுப்புறது பெருசா? 400 கோடி ரூபா இல்லைங்க, நீ ஒரு 40 சடலத்தை எழுப்புறா. 4000 கோடி ரூபா பெருமானமுள்ள ஆஸ்தி உனக்கு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். That is living in God's best, dearly beloved. ஹல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு என்ன? அடக்கம் பண்ண அவசரப்படாதே. ஏன் அவசரப்படக்கூடாது அல்லது ஏன் உயிரோடு எழுப்ப வேண்டுமென்றால், முதலாவது மத்தேயு 10:8 நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து அதை கட்டளையாக சொல்லியுள்ளார். சீரியஸாக எடுங்க. இரண்டாவது பாருங்கள், இயேசு கிறிஸ்து சந்தித்த எந்த பிணத்தையும் அடக்கம் செய்ய அனுமதிக்கவில்லை. What all the dead bodies came across our master Jesus Christ. நம்முடைய கம்ப்ளீட் மாடலாகிய இயேசு கிறிஸ்து சந்தித்த எந்த சடலத்தையும் அவர் அடக்கம் செய்துவிட்டு அடக்க ஆராதனை நடத்தவில்லையே தவிர அற்புத உயிர்த்தெழுகிற ஆராதனை தானங்க நடத்தினாரு. அவரோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டாமா? ஹல்லேலூயா. ஐயா அவர் செய்ததை செய்யும்படியாகத்தானே தேவன் உங்களை அவருடைய மந்தையில சேர்த்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக எடுத்திருக்கிறார். அநேகர் என்ன நினைக்கிறீங்க? அங்கிள் நாங்கள்லாம் சாதாரண விசுவாசி, அந்த பொய்யை நம்பாத. அங்கிள் உங்கள் அளவுக்கு எனக்கு ஞானம், ஐயாப்பா செத்தவங்களை எழுப்புறதுக்கு உனக்கு என்ன அறிவு தேவை? என் செய்தி, இந்த ஒரு செய்தியை பேசுமே, இந்த ஒரு செய்தியை
நீ ஒரு 25 நேரம் கேளு, உன் விசுவாசம் கூரையை பிச்சுட்டு போயிடும். டெட் பாடியை தேடி அலைவாய், பிணாரைக்குள்ளே புகுந்து செல்வாய், கல்லறை தோட்டத்தை தேடி செல்லுவாய். அருமையான மகனே மகளே, ஏன் நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் மனுஷன் கிடையாதுங்க. நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று மனுஷன் சொல்லல. சீரியஸா இருங்க, சாக்கடைக்குள்ள வாழாதீங்க, செத்து செத்து பிழைக்காதீங்க. என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டங்களை நீங்கள் இன்றைக்கே துவக்குவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்கள், ஏன் செத்தவங்களை உயிரோடு எழுப்பணும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்ய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அங்கேயே இருக்கிறதா இல்லையாங்க? ஐயா, நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று பூலோகத்தாருக்கு பறைசாற்றுவதற்கு கிடைக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வேட்டையை மிஸ் பண்ணலாமா? 1 மணி நேரமாவது ட்ரை பண்ணிட்டு அப்புறம் டிக்ளேர் பண்ணுங்கப்பா, அதுக்கப்புறம் RIP போடுங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. இவ்வளவு பெரிய ஆற்றலினால் நீ அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாய் என்கிற சத்தியத்தை என்னைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? நான் சொல்றதை சிலருக்கு நம்ப முடியாது, ரைட்? என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். குஜராத்தில் தேவதாஸ் என்கிற ஒரு ஸ்கூல் முடித்த ஒரு இப்போ பிஷப்பாக இருக்கார் பாருங்களா, அவர்கிட்ட 1000க்கும் அதிகமான ஊழியர்கள் இருக்கிறார்கள். சுமார் 40 ஆண்டுகள் குஜராத்தை உலுக்குறாங்கங்க. மோடி அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது இவரை தேடி வந்தார். ஏன் தெரியுமா? அங்கே ஒரு மக்கள், பீல் என்று ஒரு ஜாதி மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஹோல் ஸ்டேட்டில் எங்கே கொலை கொள்ளை நடந்தாலும் உடனே இந்த பீல் மக்களை தான் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? கையை எடுக்க 100 ரூபா கொடுத்தா போதும், வரல எடுத்துருவான். 1000 ரூபா எடுத்தா கையை எடுத்துருவான், அதுக்கு மேலே கொடுத்தா உயிரே எடுத்துருவான். இன்றைக்கு அவ்வளவு பேரும் அற்புதம் செய்கிறாங்கங்க. அங்கே இருந்த அநேக போலீஸ் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். எப்படி இந்த மாற்றம் வந்தது? அந்த வழியை போகும்போது திரு மோடி அவர்கள் தேவதாஸ் பிரதரை தேடி வந்தாங்க. ஏன் தெரியுமா? அந்த பகுதியில் தேவன் பலத்த அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் சுமார் 50க்கும் அதிகமான மரித்த சடலங்களை பள்ளிக்கூடத்திற்கே போகாத இந்த சாதாரண விசுவாசிகளை கொண்டு தேவன் எழுப்பி இருக்கிறார். நீ சீரியஸாக இருந்தேன்னா போய் பாரு. இன்னைக்கு போனீங்கன்னா, ஃப்ளைட்டில் போனீங்கன்னா 2 நாளில் வந்துடலாம். ஐயா, எழுதியிருக்கிற எல்லாமே உலகத்திலே பல பகுதிகளிலே நடந்து கொண்டு இருக்கின்றன. பரதேசியாக வாழாத, முட்டாளாக அறியாம, உனக்குள்ள இருக்கிற இந்த அதிசயமான ஆற்றலை குறித்த அறிவு இல்லாமல் வாழுகிறவர்கள் முட்டாள்களா இல்லையாங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். சும்மா தைரியமாக சொல்லுங்க. என்ன கேள்வி? ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை. அப்போது அவர் செத்தவங்களெல்லாம் எழுப்பினார். அப்போது அந்த வல்லமையையும் தகுதியையும் உனக்கு கொடுத்து விட்டு தான் சொல்லுவாரா, கொடுக்காம சொல்லுவாரா? யாருக்கெல்லாம் கொடுத்தாரு? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாரு? மறுபடி பிறந்த அன்றைக்கே கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஐயா, அதனால தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். உலகத்தில் உள்ள எந்த பெரிய போர் வீரனாலும் செய்ய முடியாத அதிசயமான ஆற்றல்களினால் நீ அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாய். ஒரு இண்டிவிஜுவல், சத்தியத்தை சரியாக அறிந்த ஒரு இண்டிவிஜுவல் அந்த பென்டகன் பவரை விட பெரிய பவருங்க. பைபிளில் உதாரணம் இருக்குங்க. நீ உலகத்திலே மிகப்பெரிய சக்தி எது? பென்டகன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. அந்த பென்டகனில் உள்ள அத்தனை சக்தியை ஒன்றாக சேர்த்தாலும் சூரியனை நிறுத்த முடியுமா? அத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை யாரு தேசங்களில் உள்ள பவரை ஒன்றா சேர்த்தாலும் செங்கடலை திறக்க முடியுமா? செத்தவங்களை எழுப்ப முடியுமா? ஹல்லேலூயா. ஆனால் நீ நினைக்கிற, நான் தூசி எப்பா, உன்னை கொண்டு தான் உலகத்தை வாழ வைக்க அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற தகுதியையும் உனக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரையும் குறித்து அறிந்து கொள்ள எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்கள் தரித்திரத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்கள் குடும்ப குழப்பத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள். அருமையான தேவர்களே, கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம்.
நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.